வணக்கம். இந்த பதிவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூத்து முடிந்த சாமந்திகள் கட் பண்ணி விட்ட பிறகும் சீசன் இல்லாத இந்த நேரத்துலையும் நமக்கு பூக்களை கொடுத்துருங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற சாமந்தி செடியானது நல்ல ஒரு அடர்த்தியான சிவப்பு நிறம். இந்த செடியை கட் பண்ணி விட்ட பிறகும் எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்கள். தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சாமந்தி மாடி தோட்டத்துக்கு சீசன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நமக்கு கட் பண்ணி விட்ட பிறகும் பூக்களை கொடுத்துட்ருக்கு. இதற்கான எந்த உரமும் நாங்கள் கொடுக்கலங்க. சீசன் முடிஞ்சாச்சுன்றதுனால எந்த உரமும் கொடுக்காம இருந்தும் தானாகவே நாம் கொடுக்கக்கூடிய தண்ணீர், ஸ்ப்ரே இவற்றினால் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சியோட பூக்களை கொடுத்துருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமந்தி செடிகளையும் நீங்கள் ட்ரிம் பண்ணி விடுங்க. ட்ரிம் பண்ணி விட்டால் அதன் பிறகு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக மொட்டுக்களும் தளிர்களும் வந்துடும். வரக்கூடிய தளிர்களை நீங்கள் எடுத்து புதிதாக சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா அடுத்த வருடத்திற்கான புதிய புதிய செடிகள் உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய செடிகளை இந்த சீசனில் நம்ம உருவாக்கலாங்க. இப்போ உருவாக்கிட்டோன்னா நல்லா வளர்ந்து அக்டோபர்லேருந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். பூத்து முடிந்த செடிகள் கட் பண்ணி விடும்பொழுது மீண்டும் இப்படி பூக்கத்தான் செய்து. உரமே நாங்கள் எதுவும் கொடுக்கல, ஆனாலும் தினமும் தண்ணீர் கொடுத்துட்டு வரோம். பாருங்கள், இதுவும் அழகான ஒரு நிறத்தில் பூத்திருக்கு. பூச்சி விரட்டி மட்டும் 10 நாட்களுக்கு ஒரு முறை நாம் தெளிச்சிடலாம். செடிகள் அழுகி போகாமல் தேவையான தண்ணீர் மட்டும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்ட செடிகளுக்கு கீழே எத்தனை நாற்றுக்கள் வந்திருக்கு பாருங்கள். இந்த நாற்றுக்களை நம்ம எடுத்து தனியாக நட்டோன்னா இப்படி நமக்கு புது செடிகள் நிறையவே கிடச்சிரும். இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. இந்த செடிகளை வைத்து புதிய புதிய செடிகளை நாம் உருவாக்கிக்கலாம். நீங்களும் டைம் கிடைக்கும்போது இந்த நாற்றுக்களை எல்லாம் எடுத்து, இப்போ நீங்கள் பார்க்குறதும் நாற்றுக்கள் தான், எடுத்து நட்டு புதிய செடியாக நீங்கள் உருவாக்கிக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு இந்த வருடம் பூத்ததை விட அடுத்த வருடம் அதிகமாகவே பூத்துரும். இப்போவும் மொட்டுக்கள் இருக்குது. இதெல்லாமும் பூக்கட்டும். உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமந்தி செடிகளுக்கு இது போன்ற பராமரிப்புகளை செய்து புதிய செடிகளை உருவாக்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.